பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல், அதனை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். வர்த்தக ரீதியிலான நடவடிக்கை, நாடு கடத்துறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அதிகப்படியாக எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் பிரதமர் அவர்கள் பேசியிருந்தாரு, இந்தியர்களுடைய ரத்தம் கொதிக்குது, அதுக்கு சரியான ஒரு தக்க பதிலடி கனவுலையும் காணாத மாதிரி கொடுப்போம்னு. ஸோ அப்படியான ஒரு தாக்குதல் இது வரைக்கும் நடந்திருக்கிற மாதிரி தெரியலையே சார். தாக்குதல் இங்கே சொன்னாங்களா? பதிலடி. பதிலடிங்கிறது என்னவா இருக்கணும்? தாக்குதல்ங்கிற அட்டாக்காக மட்டும்தான் இருக்கணுமா? அட்டாக்குன்னு எங்கேயா சொன்னாங்களா? நாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தணும் எங்கேயா சொல்லியிருக்காங்களா? நாங்கள் பாகிஸ்தான் மேலே வார் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்களா? நடத்தணும், அது வேறு விஷயம். ஒரு பக்கம் அவங்க சொன்னது இந்த பயங்கரவாதிகள். இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் வந்து அன்றைக்கி ஏற்கனவே பீகாரில் பேசினார், அப்புறம் அமித்ஷா பேசியிருக்காரு, இன்றைக்கி கூட பிரதமர் நம்ம பேச விடுறதோட பேசியிருக்கிறார். நாங்கள் வந்து அத்தனை பேரையும் நீதியின் முன் நிறுத்துவோம், நாங்கள் வந்து விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல ஒன்று, இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்க, அடுத்து அவங்களுக்கு துணை நின்றவங்க, 3 அவங்களுக்கு ஊக்குவிச்சுட்டே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு. ஸோ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னா வள்ளுவர். ஒரு பஞ்சாயத்துனா அதுக்கு வந்து என்ன காரணம்னு யோசிச்சு போய் பின்னாடி பிடிச்சா அது சரியாக உண்டு. அப்போ நீங்கள் வந்து அம்பு இருக்க வில்லை நோவதேன் அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்க பூரா பாகிஸ்தான். அப்போ பாகிஸ்தான் தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேராக நீங்கள் வாருக்கு போனீங்கன்னா சர்வதேச சமுதாயம் ப்ரூஃப் கேட்கும். சரிங்களா? சர்வதேச சமுதாயம் ப்ரூஃப். இதே ஐநாலேருந்து எல்லாம் ஏற்கனவே சைனா அவங்க வந்து இருக்காங்க, அப்புறம் அவங்களுடைய கைப்பாவையாக இருக்குது ஐநா, அவங்க வந்து வேற கேட்பாங்க, அதனால ஓடிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு டைம் வேணும். அதுவும் பண்ணிடுவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி, இதெல்லாம் வந்து பெரிய வித்த கிடையாது. இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னா எய்தர் பாகிஸ்தானியாக இருப்பாங்க, அல்லது பாகிஸ்தானில் ட்ரெயின்டாக இருப்பாங்க, அல்லது POK சேர்ந்து வரப்பாங்க. இவ்வளோதான், வேற ஒன்றும். இங்கே யாரும் வந்து மதுரையிலேருந்து யாரும் கிளம்பி அங்கே போய்லாம் ஒன்று பண்ணிட்டு இருக்கல. சரிங்களா? ஸோ வந்து யார் இங்கேருந்து ஒன்று, அது இவங்களால தான் உருவானதுங்கிறதுல உலக நாடுகளுக்கே குழப்பம் இல்லை. இப்போ எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த வார் தொடர்ந்து நீங்கள் ஏன் போர் வரலன்னு கவலைப்படுறீங்க? அதற்கு முன்னாடி சந்தர்ப்பத்தை பாருங்க. இப்போ வரைக்கும் போர் கூட கேட்கல சார், ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நீங்க வந்து தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தையும் அட்டாக்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்துனீங்க. அதனால தான் நான் சொல்ல வரேன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வரேன். நான் அதுக்கு முன்னாடி உள்ள கதையை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு வரும். இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து வரோம். இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து தபால்கள் வர்றது போற கூட நிப்பாட்டும், இறக்குமதி நிப்பாட்டுறோம். அவங்களுடைய கப்பல் வரக்கூடாது, நம்ம கப்பல் அங்கே போகாது. ஸோ முதல்ல பொருளாதார ரீதியாக, நான் நோய் நாடி நோம்புதல் சொன்னேன், பொருளாதார ரீதியாக அவங்கள லாக் பண்ணும். அவங்களுக்கு வந்து நிறைய நம்மளால எல்லா பலன்களையும் அனுபவிச்சுட்டு, அம்பேத்கர் கவலைப்பட்ட மாதிரி ஜம்மு காஷ்மீர் பற்றி, ஏன்பா ஏன் சப்போர்ட் பூரா உனக்கு நீ எனக்கு இது பண்ண மாட்டேன்னு கேட்டார். அப்படி தான் காஷ்மீர் நம்ம கூட ரீட்டைன் ஆச்சு. அதுபோல் இவர்களை முதல்ல பொருளாதார காலி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படின்னு ஒன்று. அதற்குள்ளே இந்த புருவுக்குள்ள பூரா நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாகிஸ்தான் கூட இவ்வளவு சண்டை பிடிச்சி, நம்ம பாகிஸ்தான் கூட நேரடியாக போய் சண்டையை மல்லு கட்டி சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி அவர்கள் பாகிஸ்தான் கூட வெளியேறி இவ்வளோ நடவடிக்கை எடுத்த போதும் உலகத்தின் எந்த நாடும் ஏன்பா இப்படி செய்யறேன்னு கேட்கல. உங்களுக்கு புரியுங்களா? இப்போ யாரும் ப்ரூஃப் கேட்கல. ஏன்னா இது நம்முடைய இறையாண்மைக்கு உட்பட்டது. புரியுங்களா? ஏன் நாட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, ஏன் நாட்டிலேருந்து ஓட்ட போக மாட்டேன். உங்களுக்கு நீ உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கு தகராறு, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நீங்கள் முடிவு எடுக்க முடியல. யார் போலீஸோ யாருமே வந்து கேட்க முடியல. அந்த வீட்டில் என்கிட்ட வராதிங்கப்பான்னு சொல்ல முடியல. இதுலேயும் குழப்பம் கிடையாது. இப்போ யாராலையும் ஆட்சேபிக்க முடியாத நடவடிக்கைலாம் எடுத்துகிட்டே வருது. நாளைக்கு போர்னு வந்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர். அந்த போரினால் ஆதாயம் அடைந்த ஒரே நாடு இந்தியா. ரஷ்யா கூட கிடையாது, உக்ரைன் கூட கிடையாது, இந்தியா. ஆனாலும் இந்தியா என்ன சொல்லிச்சு, இது போருக்கான காலம் அல்லன்னு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நாளைக்கு நம்ம போருக்கு போனோம்னா இன்னும் 4 பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ எங்களுக்கெல்லாம் சொன்னேன் உனக்கு என்னாச்சு ரஷ்யா கேட்காதா, உக்ரைன் வந்து உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லாது, இஸ்ரேல் யார் யார் என்ன நிலைப்பாடு எங்கே போவாங்கன்னு தெரியாது. அப்போ நமக்கு சொல்லுவாங்க. அப்போ போருக்கு முன்னாடி ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கதை சொன்னார். 1 மணி நேரம் மொத்தம் டியூரேஷன், அதில் 45 நிமிஷம் நீ தயார் பண்ணிட்டு அடுத்த 10 நிமிஷம் அடிச்சேன்னா வலுவா நிற்கும். நம்ம முதலே போய் நீங்கள் வந்து லாங் ரன்லாம் நீ பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்லோவாக ஓட்டு, அப்புறம் தான் சொல்கிறாங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வேறு, 1000 மீட்டர் 2000 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த 2000 மீட்டர் பதிலாக மெதுவாக போங்கன்னா வேகமாக போகிறோம்னா டயர்ட் ஆயிரும். மெதுவாக ஆரம்பிச்சோன்னா ஃபுல் எனர்ஜி நிற்கும், அவ்வளோதான். அப்போ நாம் அவர்களை தாக்குதலுக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி சப்ளை பூரா நிப்பாட்டணும்.
பணம் கிடைக்கிறது, நிம்மதி, ஆள், போக்குவரத்து, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அங்கே வரணும். அங்கே ஏற்கனவே விரக்தி அதிகமாக இருந்தால் அவர்கள்ட்ட தைரியம், துணிச்சல், காசு, பணம், வீரம் இதெல்லாம் இருக்காது. திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றார், ஒரு வீரமில்லா விவேகம் பிரயோஜனப்படாது, விவேகமில்லா வீரம் மூர்க்கத்தனம். புரியுங்களா? அப்ப வீரம் விவேகம் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும்ன்ற. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு வீரம் இருக்குது, அதை விவேகமா வெளிப்படுத்தணும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து வீரம் இருக்குன்னு படக்கு நாளைக்கு போயிட்டோம்னா நம்ம 10 அடி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் 2 அடி அடிக்காதா நம்மள? அது அடிக்கும்ல. அப்ப அந்த 2 அடி அடிக்க விடாம தடுக்கிறதோ அல்லது அந்த 2 அடியில டேமேஜ் கம்மி பண்ணும், அதுதான் நம்ம முயற்சி. நம்ம கிட்ட 10 அடி அடிக்கிற பலம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க 2 அடியாவது அடிப்பாங்கன்னு எல்லாம் தெரியும். அப்ப நம்ம என்ன வாட் ஃபார் வெயிட்டிங்? 10 தானே பெருசு, 2 கம்மி தானே. ஆனா என்ன நம்ம செஞ்சிருக்கோம்? அவர்கள் 2 அடி அடிச்சா கூட நமக்கு வலிக்க கூடாது, அல்லது 2 அடி அடிக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? 10:2 இருக்கிறத 10:0 ஆக்கணும், இல்லாட்டி அந்த 2 பண்ண முடியும். அப்ப அதனால தான் பொருளாதார ரீதியாக அவங்களோட சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து, அவருடைய அடிவயத்தில் அடிக்கிறது. உங்களுக்கு சொல்ல புரியுங்களா? இங்க இருக்கிறவங்க உலக நாடுகள் உள்ள எல்லாருக்கும் தெரியும், எஸ்பெஷலி பாகிஸ்தானோட அத்தனை மக்களும் தெரியும், மருத்துவ சிகிச்சைக்கு அவங்க வந்து முதல்ல வரக்கூடிய இடம் இந்தியாவா இருக்கு. உலக நாட்டில் எந்த நாட்டுக்கு போனாலும் 100 ரூபா நடக்குது, நம்ம ஊர்ல 30 ரூபா நடக்குது. புரியுங்களா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நம்ம கவர்மெண்ட்லாம் கேட்கணும், பிரைவேட் அவ்வளோ நடக்குது. அப்போ இவங்க முதல்ல வர நீங்கள் இங்கே வெளியே போகணும், அவங்களுக்கு அந்த நாட்டு மக்கள் மீது கோவம், அந்த நாட்டு அரசாங்கத்து மீது கோவம். புரியுங்களா? இப்போ உங்களுக்கு கப்பல் போக்குவரத்து கிடையாது, ஓ நாட்டு குடி போட்ட கப்பலை விடாது, உன் வீட்டிலேருந்து பார்சல் வரக்கூடாது, நான் அங்கே வரமாட்டேன். இறக்குமதி கிடையாது, அவர்களுக்கு 100 பொருள் இறக்குமதி அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, நமக்கு ஓன்றது நான் ஒன்றுமே வாங்க மாட்டேன். எனக்கு வாங்குறதுக்கு 100 நாடு இருக்கு, உனக்கு வாங்குறதுக்கு யார் இருக்கா? உங்களை நான் வாங்குறது நீ ஓன்ட்ட யார் வாங்குவா? அப்ப இது மாதிரி லாக் பண்ணிட்டே வைக்கும்போது இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சதில்ல யாருமே நம்மளை கேள்வி கேட்கல. ஆனா நீங்க ஒரு ஆயுதத்தை தூக்கி அங்க உள்ள போட்டீங்கன்னா 10 பேர் இந்த பக்கம் வந்துடுவான், 100 பேர் நம்ம பக்கம் வந்துடுவோம். அப்ப அதை தவிர்ப்பதற்காகவும் அதற்கு முன்னாடி உள்ள தயாரிப்புகளுக்காக அந்த விஷயம். நம்ம வந்து ராணுவ தளபதி கூட பேசினாரு, முப்படை தளபதி கூட பேசினாரு, அமித்ஷா கூட பேசினாரு, பாதுகாப்பு துறை அமைச்சரோட ராஜ்நாத் சிங் கூட பேசினாரு, கேபினட் கமிட்டி கூட்டமே 2 நடந்துச்சு. அது எல்லாமே நடந்தது, எல்லாமே தயாரிப்புகள். நாம எதையுமே சினிமா மாதிரி ஒரு பாட்டுல பணக்காரனானா, 2 ஒரு ஓட்டுல முதலமைச்சரானா, அந்த கதையெல்லாம் அரசாங்கத்துல கிடையாது. அதுபோக கட்சி நடத்துறது வேற, ஆட்சி நடத்துறது வேற. புரியும்? ஒரு கட்சியா நீங்கள் வந்து எனக்கு வந்து அப்படி இப்படின்னு நீ சொல்லிக்கலாம். ஆனா ஒரு ஆட்சியா நீங்க 150 விஷயத்தை யோசிக்க வேண்டும். இன்னைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வரைக்கும் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன? மத்திய அரசு பேல் காம்படிஷன்ல என்ன எடுத்தாலும் நாங்க துணை நிற்போம். மாயாவதி சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கு, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. மாயாவதி காங்கிரஸ் சொல்லியிருக்கு. ஸோ எதிர்கட்சி கூட்டணி கட்சி எங்க இருக்கான்னு தெரியாது, எல்லா கட்சியுமே ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா நாளைக்கு ஒண்ணு தப்பா போச்சுன்னா இவங்க அத்தனை அப்படியே ரிவர்ஸ் அடிப்பாங்க. அப்ப சொந்த கட்சி, கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, ஒட்டுமொத்த இந்திய மக்கள், பாகிஸ்தான், சர்வதேச சமுதாயம், இதுல எல்லாம் கணக்கு பண்ணி தன் வழி எறிந்து மாற்றான் வழி எறிந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி செய்யணும். நம்ம எடுத்தங்கவுத்தன் போடுறதுக்கான பைத்தியக்காரத்தனம் நம்மகிட்ட கிடையாது. கரெக்ட் சார். பட் இப்போ இந்த தாக்குதல் நடந்து 22ஆம் தேதி நடந்தது, இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. பிரதமர் சொன்னது உண்மைதான், இந்திய மக்களுடைய ரத்தம் கொதிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இத்தனை நாளும் ஆயத்த பணி தான் நடந்திருக்கா அப்படின்றது தான் நிறைய பேர் இன்னமும் நடக்கும். நீங்க சொல்லுங்க, 22ஆம் தேதிக்கும் 3ஆம் தேதிக்கு எத்தனை நாள் சொல்லுங்க. நீங்க இத்தனை நாள் சொல்லிட்டீங்கன்னா 1500 நாளா? இல்ல சார், சொல்லுங்க எத்தனை நாள் சொல்லுங்க. பேசின நீங்க சொல்லுங்க. நம்ம பேசிக்கிட்டு தருணத்துல 11ஆவது நாள், சரிங்களா? 2 வாரம் கூட கிடையாது, 1 மாசம் கூட கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? சினிமா தான். நீங்க நிறைய சினிமா பார்த்து கெட்டு போறீங்க சார். பிரைம் மினிஸ்டர் பேசுற வேகத்தை பார்த்தோன்னே அடுத்த நாளே ஒரு ஏன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் வேணும், உங்களுக்கு கண்டென்ட் வேணும், போர் 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 நீங்க சத்தம் பண்ணணும். அதுக்கு நீங்க அவங்கள எதிர்பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 10 ராக்கெட் அடிக்கணும், அவன் 2 ராக்கெட் அடிக்க மாட்டானா? 2 ராக்கெட் அடிச்சா என் ஊர்ல 4 பேர் சாக மாட்டானா? புரியுங்களா? அது நடக்காம இருக்கணும்ல. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? 26 பேர் அங்க செத்து போனாங்க, இவர் சண்டை போட்டா நம்ம ஊர்ல 200 பேர் செத்து போயிட்டாங்க. புரியுதுங்களா? புரியலையா சார்? அவங்க ஊர்ல 2000 பேர் இறந்துருவாங்க சார், நம்ம ஊர்ல 200 இறக்க மாட்டானா? அப்ப 200 லாஸ் தானே. அப்ப அந்த 200 லாஸ் ஆகாம இருக்கிறதோ, அந்த 200 செய்யறதுக்கான ஏற்பாடு இல்லாம இருக்கிறதோ, அந்த 200 20 ஆக்குறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ப்ரிப்பரேஷன் 11 நாள் தயாரிப்பா, போர் தாக்குதல், இது போருங்கிறது. அதுபோக இன்னொரு விஷயம் பாத்துக்க, நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கான போருங்கிறது வந்து கையில கம்பு, அருவாள், வேல், சீட்டு வச்சுட்டு போய் பீரங்கி கொண்டு துப்பாக்கி கொண்டு இப்படி வச்சு போற நடக்குது. மகாபாரத ராமாயண போர்கள் இன்னைக்கு இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர் எத்தனை நாள் நடந்துட்டு தெரியுமா? 3 வருஷமா. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் 2 வருஷமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? போர் ஆரம்பிக்கிறது ஈஸி, முடிக்கிறது கஷ்டம். இப்ப ரஷ்யா சண்டை போட்டு உக்ரைனை முடிச்சிருக்கலாம்ல. சரி, பாலஸ்தீன் காசா வந்து சின்ன பகுதி தானே, ஒட்டுமொத்த பாலஸ்தீன் காசா ஸ்ட்ரிப் தானே. இஸ்ரேல் தான் பயங்கரமான ஆளாச்சு, இஸ்ரேல் காசா முடிச்சிருக்கலாம் தானே. அப்ப ஏன் இஸ்ரேலால அந்த போர் முடிக்க முடியல? ஆரம்பிச்சது யாரு? இஸ்ரேல். சரிங்களா? போர், அதாவது இவங்களுடைய பயங்கரவாத நடவடிக்கை, அதனுடைய எதிர்விளைவாக இஸ்ரேலால ஏன் போரை முடிக்க முடியல?
சரி, ரஷ்யா போர் ஆரம்பிச்சது. ஏன் ரஷ்யாவால போர் முடியும்? ரஷ்யா பெரிய நாடா, உக்ரைன் பெரிய நாடா? ரஷ்யா தான். ஏன் முடிக்க முடியல? யார் பலமா இருக்கா? இஸ்ரேலா, பாலஸ்தீனா? பாலஸ்தீன்லயும் பாலஸ்தீன் கிடையாது, பாலஸ்தீனா காசா. காசா ஸ்ட்ரிப்ல யார் பலமா இருக்கா? இஸ்ரேல் தான் பலமா இருக்கு. ஏன் முடிக்க முடியல? புரியுதா? அப்ப நான் பலமா இருக்கேன், பாகிஸ்தான் பலவீனமா இருக்கு. அப்ப நான் ஆரம்பிச்சிடும், யார் முடிப்பா? அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி சண்டை ஒண்ணு படக்குன்னு ஒரு என்ன சார், ஒரு குஸ்தி கூட காணும், ஒரு சண்டை கூட காணும், ஒரு அறை கூட அறையல. அப்படி கிடையாது. இது உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயம் அல்ல. விவேகத்துடன் கூடிய வீரம் அது முக்கியம். எல்லா விதத்திலையும் நம்ம வந்து ஒரு தயார் நிலையில் இருக்கோம். எந்த விதத்திலையும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுல ஒரு முன்னெச்சரிக்கையோட இதான் வரக்கூடாது அல்லது குறைக்கணும். எஸ், குறைக்கணும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு இந்த வான்வெளி பரப்புல வந்து அவங்களும் தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. ஏர் இந்தியாவுக்கு மட்டும் இது தொடர்ந்தது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி இழப்பு வரும்னு. அப்ப அதுவுமே இழப்பு தான். ஆமா, உயிரிழப்பை விட பொருளாதார இழப்பு பரவாயில்லைங்கிறத எப்பயுமே யாரோ ஒருத்தர் போய் உனக்கு 10,000 ரூபாய் காசு வேணுமா உயிர் வேணுமான்னு கேளுங்க, அவங்க வந்து 10,000 ரூபாய் காசு வேணும்னு சொல்ல மாட்டாங்க. சரி, 10 லட்ச ரூபா வேணுமா உயிர் வேணுமா கேளுங்க, அப்பயும் உயிர். 10 கோடி ரூபாய் வேணுமா செத்து போறியான்னு கேளுங்க, அப்பயும் உயிர் வேணுமாங்க. புரியுங்களா? அப்ப இயல்பான விஷயம் பொருளாதாரத்தோட உயிர் முக்கியங்கிறது. நாம பேசுற பூரா நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர்ல நிறைய ஒரு ஆளுக்கு 93,000 ரூபாய்க்கு மேல வந்து செலவழிச்சிருக்கோம். ஒரு ஆளுக்கு நாள்தோறும் கண்ணாபின்னான்னு. இது வந்து ஆனா நம்ம எவ்வளவு உயிரிழப்போம் ஏன் பேசுறது? 26 பேர் உயிர் ஏன் பிரச்சனையா இருக்குது? நம்ம பல ஆயிரம் கோடி செலவழிச்சிருக்கோம் ஜம்மு காஷ்மீர். பொருளாதார பிரச்சனை அல்ல, we can handle it. இன்னைக்கு செலவழிச்சா நாளைக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? அது போக ஏர் இந்தியா வந்து மற்றவங்கள்ட்ட தான் காசு வாங்குவோம். நாளைக்கு ஃபிளைட் ஏற்றிடுவாங்க, ஃபிளைட் ஏற்றுவாங்க, ஏற்றாம போயிடுவாங்களா? நம்ம பார்க்குறோம் கும்பமேளாக்கு வந்து முதல் நாள் 300 ரூபா டிக்கெட்டா இருக்கு, மறுநாள் 3000 ரூபா டிக்கெட்டா இருக்கு, மறுநாள் 30,000 ரூபா டிக்கெட்டா இருக்கு. எப்படி மாத்துறாங்க? அது மாதிரி மாத்திரம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நாளைக்கு பிஓகே நம்மகிட்ட வந்து பாகிஸ்தான் நாளா உடைஞ்சா ஏன் நடக்கூடாதா? ரஷ்யா நடக்கலையா? சோவியத் யூனியன் அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? USSR அப்படின்னு பேர் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க இருக்கு? USSR எங்க போச்சு? அப்படி பிரிஞ்சதானே அத்தனை நாடுமே. கஜகஸ்தான், தஜகிஸ்தான், உக்ரைன்லாம் அப்படி புரிஞ்சதானே. அப்ப தனித்தனி நாடுகளா மாறிடுச்சுல. அது மாதிரி நாளைக்கு பாகிஸ்தான் ஒன்றாச்சுன்னா அப்ப நம்ம வந்து வான்வெளியை பயன்படுத்திட்டு போறோம். அப்ப இன்னைக்கு தற்காலிக நட்டங்கள், இது பொருளாதார நட்டங்கள், அது ஈடு செய்யக்கூடியது. உயிரிழப்பு தான் ஈடு செய்ய முடியாது. அப்ப நம்ம அதுதான் நம்மகிட்ட உயிரிழப்பு நடந்துருச்சு, இதுக்கு சரியான ரிவெஞ்ச் இருக்கணும். அது கூடுதலான உயிரிழப்பு நடந்துடக்கூடாது. ஏர் இந்தியாவுக்கு லாஸ் ஆகும். இந்தியன் கவர்மெண்ட் இப்ப நாம வந்து 10 தடை விதிக்கிறோம் சார் பாகிஸ்தானுக்கு, அவங்களுக்கு மட்டுமா லாஸ்? நமக்கும் தான் லாஸ். இப்ப நம்ம இறக்குமதி பண்றோம்னாலே நமக்கு தேவைதானே வாங்குறோம். நம்ம எதுக்கு இறக்குமதி? உங்க வீட்டில் சாப்பாடு வழி தான் நீங்க பக்கத்தில் கேட்க போறீங்க, நம்மகிட்ட இல்லாம தானே கேட்கிறோம். அப்ப நம்ம வேற யார்ட்டையும் வாங்க முடியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மகிட்ட இன்னும் 110 நாடு இருக்கு வாங்குறதுக்கு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அப்ப அவங்க பாதிக்கட்டும்னு நினைப்பாங்க. புரியுங்களா உங்களுக்கு? நம்ம அப்படிதான் ரெண்டுலையுமே கால்குலேட் பண்ணி செய்யணும். அப்ப இந்த பொருளாதார இழப்புகள் நடக்கும், தற்காலிகம், சரி பண்ண முடியும். அதை திருப்பி நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. இந்த ஜிஎஸ்டியில் நம்ம வந்து முதல்ல கொண்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியமா சொன்னாரு அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் அவர்கள். அது வந்து நீங்க கொடுக்க போறது தானே, ஒன்றும் பிரச்சனை, மக்களுக்கு எந்த பாதிப்பு, கம்பெனி தான் கட்ட போகுதுன்னார். கம்பெனி தான் கட்ட போது, மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னார். கம்பெனி தான் ஏன்ட்ட வசூலிச்சுட்டாங்க, அவன் எப்படி கட்டுவான்? பிளஸ் ஜிஎஸ்டி தான் என்கிட்ட வசூலிக்கிறான். அது அப்படி ட்ரிக்கியா மாத்தினார் அண்ணன் சிதம்பரம் அவர்கள். அதை மாதிரி இப்போ வந்து ஏர் இந்தியாவுக்கு லாஸ் ஏற்படும், யாரும் என்ன செய்வாங்க? என்கிட்ட வாங்கிடுவாங்கல்ல, தே கேன் ஹேண்டில் இட். சார், இந்த தலைப்புல சில எக்ஸ் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது, ஒரு வேளை போர் வந்ததுன்னா ஒரு 48 மணி நேரத்துல இருந்து இல்ல அதிகபட்சம் 5 நாள் இல்ல ஒரு வார கால அவகாசத்துக்குள்ள பாகிஸ்தான் நம்மளால முடிச்சிட முடியும், இப்படியெல்லாம் பேசுறாங்க. ஆனா நம்ம இந்த பார்வையும் நீங்க சொன்னதே தான் சார். இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் இவ்வளவு காலமா தொடருது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு ஓவர் கான்பிடென்ட்டா இருக்கும் அப்படின்றத பொருளா? நீங்க ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாருங்கிறத வச்சு நரேந்திர மோடி முடிவெடுப்பாருன்னு முடிவெடுக்க கூடாது. அதே மாதிரி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அது யாரா இருந்தாலும் அவர்கள் சொல்வது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணுவ தளபதி முடிவெடுப்பாரு, இல்லாட்டி தலைமை தளபதி முடிவெடுப்பாங்களா நீங்க வந்து சொல்ல முடியாது. அவர்களுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற, அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற, சரிங்களா? நம்ம 48 மணி நேரம் இல்லை, 4 செகண்ட்ல முடிச்சிடலாம். நம்மகிட்ட மொத்தமா இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை எல்லா ஊர்லயும் போட்டா புல் பூண்டு இல்லாமல் அழைச்சிடலாம், சரிங்களா? பாகிஸ்தான்கிற ஒரு தரை பிரதேசமே இல்லாமல் போயிடும், பாலைவனமா மாறி நிற்கும், சரிங்களா? பண்ணிடலாம். அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்ணா பின்னாடி என்ன ஆகும், அதோட கான்சிக்வன்ஸ் இப்படி 100 விஷயம் யோசிக்க. புரியுங்களா? நம்மகிட்ட என்ன பலம் இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா, நம்மகிட்ட 48 மணி நேரமே இல்லை, 4 நாளே இல்லை, 4 செகண்ட் போதும், 4 பட்டன் போதும். புரியுங்களா? கராச்சி, இஸ்லாமாபாத்னு போட்டு பிஓகேல வரைக்கும் தாண்டி அத்தனை பேருமே தூக்கி மொத்தமாக முடிச்சு விடலாம், ஒரு நிமிஷம் நேரமாட்டு. அது செய்ய போறோமா? அதை தான் அங்கே கேள்வி. அப்போ நான் தமிழ் உங்கள்கிட்ட வீரத்துக்கு நிறைய வழி இருக்கு, உண்மை. அது வந்து ப்ரூவன் விஷயம். அவங்க ராணுவ மூத்த அதிகாரிகள் பூரா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்த போறீங்கிறது தான் ஒரு ட்ரிக்கியான விஷயம். அதை இவங்க 4 பேர் பேசி 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 உட்கார்ந்து ஒரு அவர்கள் தூங்குற நேரம், அவர்கள் அசர்ற நேரம், அவர்கள் ஏமாறுகிற நேரம், அவர்களுக்கு அதிகமான வழியும் நமக்கு வழி இல்லாமல் இருக்கும்படியான ஒரு யூகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேரோட எதிர்பார்ப்பு தான் நான் திரும்ப திரும்ப கேட்டது சார் உங்ககிட்ட. அந்த 22ஆம் தேதியில இருந்து ஏன் இந்த 11 நாள் கூட இவ்வளவு பெரிய ஒரு கால அவகாசம்? காமன் மேன் எதிர்பார்ப்பு இருக்கு.
உலக நாடுகள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது, நம்ம இராணுவ வீரர்களுக்கு துடிப்பு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, அதில் குழப்பமே இல்லை. அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தணும்னு இருக்கு. அதில் நீங்கள் அரசாங்கத்தை நம்பலாம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதான் சொன்னார். இந்த ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பாருங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு. அப்போ நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவங்க வந்து நார்த் ஈஸ்ட் எல்லையில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கிடையில் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலுமே அக்ஷர்தாம் கேஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு கேஸ்லையும் நம்ம இன்னைக்கு பயங்கரவாத தாக்குதல் இல்லாமல் ஆகிட்டோம். நான் ஒரு பெரிய தனி வீடியோவை போட்டிருக்கேன். நம்ம ஜம்மு காஷ்மீரில் மட்டுமே 2019 370 ஆர்டிகல் 370 அப்ளிகேஷனுக்கு பிறகும் அதற்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்குன்னு அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். 2019 பிறகு பெரு வீழ்ச்சி, பயங்கரவாத தாக்குதல்கள், ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு, சாமானிய மனிதர்கள் உயிரிழப்பு அவ்வளோ குறைஞ்சிருக்கு. தீவிரவாதிகளுடைய பலி பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. இது 2019க்கு முன்னாடி 5 வருஷம் எடுத்து போட்டிருக்கு. ஸோ ட்ராக் ரெக்கார்ட் சேஸ் இவன் எப்படி செய்வாங்கன்னு. அதனால நீங்க நம்பிக்கலாம். ஒருத்தருடைய வழக்கம் எப்படி போய் நீங்க வந்து வழக்கமா 70 மார்க் வாங்குறீங்கன்னா இந்த மட்டும் 80 மார்க் வாங்கலாமே தவிர 50 மார்க் வாங்குற வாய்ப்பு இல்லைல்ல. அவ்வளவுதான் நீங்க நம்பலாம். பாகிஸ்தானுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் சார். அணு ஆயுதம் இருக்கு, நாங்க காட்சி பொருளா வச்சிருக்கல, ரத்த ஆறு ஓடும் இப்படின்னு பேசுறதெல்லாம் இந்தியாவை ட்ரிகர் பண்ணி போருக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. பாகிஸ்தான் அரசாங்கமே இல்ல உலக அரங்கில் ஒரு அனுதாபத்தை வாங்கி, அனுதாபம்லாம் அவங்களுக்கு யார் மேலேயும் கிடையாது. பூனைக்கு யார் மணி கட்டுறங்க தான் உலக நாட்டின் நிலைப்பாடு. அந்த பூனைக்கு ரத்தத்தை கொடுத்து வெளியேற்றுவோங்கிறது சீனாவுடைய நிலைப்பாடு. உங்களுக்கு புரியுங்களா? இவ்வளவுதான். நம்ம வந்து பால் கொடுத்து பார்த்தா பரவாயில்ல, அது ரத்தத்தை கொடுத்து பார்க்குது. அமெரிக்கா மாதிரியான ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன மாதிரி பார்த்தாலும் நமக்கு வந்து பாகிஸ்தான் ஒருத்தர் கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்தியாவை நம்ம வந்து என்னைக்கானாலும் மிரட்டக்கூடிய உதவும் சொல்லுது. அதுதான் வந்து அவங்க சைனா வந்து நமக்கு எதிரிலே நிற்கும், அமெரிக்கா நமக்கு பக்கத்தில் நிற்கும், ஆனால் அந்த சைடில் நமக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியா எடுத்த அத்தனை நிலைப்பாடையும் அமெரிக்கா எடுத்துச்சு வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் காலி. உங்களுக்கு புரியுங்களா? அமெரிக்கா செய்யாது. அமெரிக்காவோட நிதி ஏகப்பட்டு போயிட்டு இருக்கு. அந்த நாட்டுடைய ராணுவ அமைச்சரே சொன்னார், அவர் ரொம்ப கவாஜா சொன்னார், நாங்கள் என்ன செய்யறது, 30 வருஷமா நாங்கள் வந்து இந்த பிரிட்டனுக்கு அமெரிக்கா இவங்களுக்கே வேலை பார்த்து பூரா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆயுத பயிற்சிலாம் கொடுத்து ஆள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு. ஒசாமா பின் லாடன் எங்கே இருந்தார்? அமெரிக்கா எங்கே வந்து அடிச்சது? பாகிஸ்தானுக்குள்ள தானே. தாவூத் இப்ராஹிம் எங்கே இருக்கிறாரு? ஹஃபீஸ் சயீத் எங்கே இருக்கிறாரு? அது ஒரு பயங்கரவாதத்துடைய கூடாரமாக கருப்பையாக அங்கே தான் இருக்குது, பாகிஸ்தான் தான் இருக்குது. அதை நம்ம செஞ்ச விஷயத்த அமெரிக்கா செஞ்சால் சரியா இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நாம மட்டும் செய்ய முடியாது, எல்லாருமே செய்யணும். ஒவ்வொரு அவர்கள் வந்து உலக நாட்டோட அனுதாபத்தை வாங்கவே முடியாது, அது பிரச்சனையே கிடையாது. அது வந்து என்ன பண்ணாலும் யாருக்குமே என்ன கிடையாது. யார் இதை செய்வாங்கன்னு இருக்காங்க, அதில் ஒரு ரிஸ்க் இருக்கு சொல்லுங்களா? ஏன்னா ஒரு டிப்ளமசி இருக்கிற ஆள்கிட்ட ஒரு டிப்ளமேட்டை பேசுறது வேற. ஒரு சரக்கடிச்சு ஒருத்தன் பைத்தியக்காரமாக வந்திருக்காங்கன்னா அவர்கிட்ட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம டிப்ளமசிக்கு ஒரு மாஸ்டர் திரு ஜெய்சங்கர்னு வச்சுக்கோங்க, அவரை எதிர வந்து ஒரு குடியாடு போய் சல்லித்தனம் பண்ணுறோன்னு அவரால் பேச முடியாது. அவர் உலக நாடுகளுக்கு பூரா ராஜதந்திரத்தை கரைச்சி குடிப்பார், அவரை டீல் பண்ண முடியாது. இதுதான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து ஒரு கல் குடித்த ஒரு குரங்கு போல இருக்கு. அவர்கள் வெறி பிடித்து இருக்கிறார். அவங்களுடைய ஒரே அரசியல் என்னவா இருக்குதுன்னா இந்திய எதிர்ப்பு தான். அதற்கு காஷ்மீர் ஒரு துருப்பு. அப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்தியா அவங்கள்ட்ட பாலிடிக்ஸே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து குரோத் பாலிடிக்ஸ் என்னைக்கா பேசியிருக்காங்களா? அதே இதில் வந்து இம்ரான் கான்ல இருந்து நவாஸ் ஷெரீஃப் 100 பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு மாதிரி 3 மாசத்துக்குள்ள நான் பார்த்தேன், அவன் வந்து நிலாவில் வந்து பள்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம ரோடே வந்து நிலாவில் இருக்கிற பள்ளம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்தியா வந்து எங்கேயோ போய் நிற்குது. நம்ம கூட 2 பேரும் ஒன்றா நம்ம வந்து சுதந்திரம் வாங்குறோம், சரிங்களா? நம்மளோட ஒரு நாள் முன்னாடி வாங்கினவங்க எத்தனை, ஒரு நாள் சீனியர் சுதந்திரம் வாங்கினதில்ல, நம்ம ஒரு நாள் லேட்டாக வாங்கணும். அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே பாருங்க. அவங்களுக்கு வேறு பாலிட்டிக்ஸே கிடையாது. அவங்க வந்து அதனால நாங்கள் வந்து அணுகுண்டு வச்சிருக்கிறோம், அணு ஆயுதம் வச்சிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் வந்து டிஸ்பிளே மெட்டீரியல் கிடையாதுன்னு சொன்னது அந்த ஊர் மக்களை உசுப்பேற்றுருக்கு. உலக நாடுகளின் அனுதாபத்தை, அது உலக நாடு யாரும் கிடையாது, சைனா மட்டும் தான் வச்சுட்டு இருக்கு. அதுவும் அனுதாபம்லாம் கிடையாது. சைனா வந்து தூண்டி வருக்கு, நமக்கு எதிராக தூண்டி வருக்கு. ஒரு ஆளுக்குன்னா பார்டர் நம்ம ஷேர் பண்ணுறவங்கனால பாகிஸ்தானை வந்து ஒரு ரவுடியாக வச்சுட்டே இருந்தோம், வாசலை வச்சுருந்தோம்னா நமக்கு எதிர் வீட்டுக்கார பிரச்சனை பண்ணால் நிம்மதியாக இருக்க முடியல. உங்களுக்கு புரியல? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, நிம்மதியாக இருக்க முடியல. அதை தான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்து அடுத்த காரியம் பண்ணிட்டு இருக்கு. அது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு அக்கறை நேரடியாக சைனா மாதிரி இல்லாமல் ரொம்ப மறைமுகமாக தூரத்தில் இருந்து பண்ணிட்டு நாங்கள் மனிதாபிமான நடவடிக்கைகள் அப்படிங்கிற மூலமாக நான் வந்து சைனாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தூதர், இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தூதர் ரொம்ப வருஷம் தினமலர் பிறலைக்கு வந்ததார். அப்போ நான் கேட்கவே செஞ்சேன், நீங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அது மனிதாபிமானம் தான் பயன்படுதாங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் கவலை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டபோது அப்புறம் அவங்க தனியாக கூப்பிட்டு யார் என்னெல்லாம் கேட்டாங்க என்ன. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம சென்னை தூதரத்தில் வச்சு கேட்டான்னு சொல்லி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட்டராக இருந்த காலத்தில். அப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. அமெரிக்கா பயங்கரமாக பணம் சப்ளை பண்ணுது, அது இவங்க வேற அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறாங்க, வேற அக்கௌண்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அதுவும் நிறுத்தப்பட்டா சரியா போகும். ஸோ இவர்கள் இந்த ஆவேசமான கருத்துக்கள் எல்லாமே பாகிஸ்தான் மக்களை உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. உலக அரங்குல தீவிரவாதத்திற்கான ஒரு புகலிடம் பாகிஸ்தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சதிக்கு பின்னாடி அவங்க காரணமா இருக்காங்கன்னு உலக அரங்குல காமிக்க வேண்டியது இந்தியாவோட ஒரு பொறுப்பாகவும் இருக்கு சார். அதுக்கான சில எவிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க சார். இப்போ என்ன, பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கும் ஐஎஸ்ஐக்கும் லஷ்கர் இ தொய்பாவுக்கும் நடந்த இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வெளியாகி இருக்கு அப்படின்றதெல்லாம் அது எந்த அளவுல இருக்கு சார், அந்த ஆதாரங்கள் அப்படின்றது? பாகிஸ்தான் பயங்கரவாதத்தின் புகலிடம் அல்ல, பயங்கரவாதத்தின் தாய் வீடு. நான் கருப்பைங்கிற வார்த்தையை சொல்றேன். அங்கிருந்து தான் உருவாகுதுன்றேன். இங்கே இருந்தவங்க பயந்து போய் அங்கே ஓடலை, அங்கே தான் அவங்க கிரியேட்டே பண்ணுறாங்க, ஜென்ரேட்டே பண்ணுறாங்கன்ற இது ஒன்று. ரெண்டாவது, ஆதாரங்கள் இந்த லஷ்கர் இ தொய்பா அண்ட் ஐஎஸ்ஐ அண்ட் மிலிட்ரி இந்த மூணும் டெய்லி பேசுவாங்க. இது டெய்லி பேசுவாங்க. நீங்கள் ஃபோனை டேப் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், உங்களோட ஃபேன் டேப் ஃபோன் டேப்லாம் பாலாயிடும், அவ்வளோதான். இந்த சதி பற்றியும் அதான் எல்லாம் அதான் சொன்னேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேங்க, பயங்கரவாதிகள் 100 முயற்சி பண்ணுவாங்க, 99 தோத்தா விட 1 வென்றா கூட அவங்க ஹிட்டு தான். ஆனால் இராணுவமும் பாதுகாப்பு படைகளும் அரசாங்கமும் தடுக்கிறதுக்கு 100க்கு 100 ஜெயிக்கும். 1 போனால் கூட அந்த மாதிரி 26 பலியான மாதிரி அந்த சம்பவம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டேப் வந்துட்டே இருக்கும். அதை எவ்வளோ தூரம் நீங்கள் வைக்க முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது எவ்வளோ தூரம் லாஜிக்கலாக இருக்கும். அது ஒரு பக்கம். யாருமே ஏற்காட்டில் நம்ம சண்டை போட போகிறாங்க, அதில் ஒன்று பாகிஸ்தானை கட்டம் கட்ட போகிறோம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கட்டம் கட்டி ஆகணும். அதில் மத்திய அரசுக்கே தேக்கம் வந்தாலும் மக்கள் விட போவதில்லை, அதில் உங்களுக்கு குழப்பமே. அது கேரண்டியாக பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங், பீப்புள் அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்களே செய்கிற ஒரு மோடி. அப்போ மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னா அதுக்கு மேலே தான் ஒன்று செய்வார். உங்களுக்கு புரியுங்களா? அவருடைய பேட்டர்ன் என்னென்ன, நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் ஒன்று செய்கிறது, நீங்களே எதிர்பார்த்தா அதுக்கு மேலே செய்யுது, அதுதான் அவங்களுடைய பேட்டர்ன். அப்போ கட்டாயமாக இதில் கேரண்டியாக பண்ணுவாங்க. நிதானமாக அவங்களுக்கு என்னென்ன வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, நிறைய பழக்கம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நிதானமாக செய்வாங்க. ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் குழப்பம். இது ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் சார், இந்த ப்ரூஃபே தேவையில்லை சார். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சட்டம் பேசணுமேங்கிறக்காக 4 பேர் பேசுவாங்க. உங்களுக்கு என்னங்க நீங்கள் எதுவுமே இல்லாமல் பண்ணீங்க. இப்போ நம்ம ஊர் நடவடிக்கை வேற, அடுத்த நாட்டுக்குள்ளே போகிறங்கிற வேற ஆயிருதுல, அதுதான் பிரச்சனை. ஆனால் அது இல்லாட்டாலும் நடக்கும். பட் நம்ம கட்டாயமாக வைப்போம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அங்கே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. அங்கே நிறைய இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 பேரும் பேசுறதுங்கிறது அன்றாட நடவடிக்கை. ஸோ அதற்கு முன்னாடி தான் பேசணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பின்னாடியும் பேசுவாங்க. புரியுங்களா? பார்த்தியா ஒரே அடிச்சேன் பார்த்தியா, அதுக்குள்ளே பார்த்துட்டாங்க பாரு, 26 பேருக்கு இவ்வளோ பதறாங்களே, அடுத்து ஒரு மாரி ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் பாரு, இப்படிலாம் அவர்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே இவங்கள்ட்ட நம்முடைய உளவுத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கானது. பாகிஸ்தானில் லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளேயே 2-3 முக்கியமான பயங்கரவாத புள்ளிகள் சத்தம் காட்டாமல் செத்து போகிறாங்க. எப்படி யாருன்னே தெரியாமல் பாகிஸ்தான் அரசே முழிக்குது. புரியுங்களா? அதுதான் நாமெல்லாம் யாருங்கிறதுக்கு ஒரு கணக்கு. அது நடக்க வேண்டிய நடந்துட்டு. இந்த தாக்குதல் நடந்த சமயத்துல நம்மளே பேசும்போது சார், சிந்து நதி ஒப்பந்தம் குறித்து நீங்க ஒரு கருத்தை முன் வச்சீங்க, அதை ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பொது வெளியில வேற விதமா பொருள் கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். நான் மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்லலை, ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் சொல்றேன். புரியுங்களா? மனிதாபிமானம் பயங்கரவாதிகளுக்கு கிடையாது. அதில் அந்த பயங்கரவாதிகள்கிட்ட நீங்கள் மனிதாபிமானம் வைக்கக்கூடாது, அதனால அவங்களுக்கு இல்லை. இதை சாக்கா சொல்லி அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொல்ல வரேன். நமக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் பயங்கரவாத அரசாங்கமாக இருக்கிறது, அந்த மக்களை அவர்கள் பயங்கரவாதத்துக்கு மாற்றுறாங்க. அப்போ மாற்றுறதுக்கான ஒரு துணைக்கொலை இந்த மாவோயிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த வசதிகளை பூரா பாழாக்கி விட்டு வசதியில் பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்க பண்ணுவாங்க. இப்போ அந்த பாகிஸ்தான் அரசு என்னங்க செய்யும், இந்த மாதிரி நிப்பாட்டி நல்ல இது அவங்க தான் காரணம் இது இருக்குது. புரியுங்களா? நாம் சிந்து நதி ஒப்பந்தம் ரியாக்ஷன், இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன். புரியுங்களா? நாம் முதல்ல செய்யலை, அவர்கள் செஞ்சதுக்கு பதில் நடவடிக்கை. அவன் நல்லதா போச்சுன்னு வச்சுட்டு அதை வச்சு 26 பேர் கொல்லப்பட்ட பற்றியே பேச மாட்டான், நம்ம பயங்கரவாதத்தை தூண்டி விட்ட பற்றியே பேச மாட்டான். பாத்தியா தண்ணி நிப்பாட்டாங்க பேசிட்டு இருப்பான். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்களுக்கு பாயிண்டாக மாறுங்கிறது தான். அவர்கள் மீது மனிதாபிமான நடவடிக்கை காட்டணும்னு நினைக்கிறேன். திரு சீமான் அவர்களுடைய கருத்தோ மற்றொரு கருத்தோ என்னுடைய கருத்து ஒன்று இல்லை. புரியுங்களா? அவர் சொல்லக்கூடிய நானும் அவர் சொல்லக்கூடிய ரிசல்ட் ஒன்று, ஆனால் அதற்கான ரீசன் வேற வேற. புரியுங்களா? நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை செய்யணுன்றேன். அதாவது அவருடைய மக்களுடைய அன்பை பெறுவது. நான் உங்களுக்கு அது உதாரணம் சொல்றேன். தலிபான் அரசாங்கம் ஏன் நம்மோட நட்பா இருக்கு? ஏன்னா ஆப்கானிஸ்தான் மக்கள் நம்மோட நட்பா இருக்காங்க. புரியுங்களா? தலிபான் ஒரு காலத்து பயங்கரவாதிகளாக அறியப்பட்டவர்கள், சர்வதேச பயங்கரவாத இயக்கமாக இருந்தது. அந்த அமைப்பை அரசாங்கத்தை நடத்துது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப எப்படி அவங்க நம்ம நட்பா இருக்கிறாங்க? அரசாங்கம் ரொம்ப முக்கியம். அதன் மூலமா மக்கள் கரெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மக்களை பிடிச்சோன்னா மக்கள் பங்களாதேஷ் உதாரணம் வச்சுக்கோங்க. நேற்று வரைக்கும் அது கலிதா ஜியா பேகம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஷேக் ஹசீனா இருந்தாலும் சரி, 2 பேர்ல யார் இருந்தாலும் பங்களாதேஷ் அரசாங்கம் நமக்கு சாதகமாக இருந்துச்சு. முஜிபுர் ரஹ்மான் காலத்துல நம்முடைய அரசாங்கம் அது. இப்போ ஒரே ஒரு கவர்மெண்ட் மாறிடுச்சு, பங்களாதேஷ் நிலைப்பாடே மாறி இருக்குல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். அங்கே மக்களை அவன் கரெக்ட் பண்ணால் நமக்கு சாதகம் இல்லாமல் போயிடும். அப்போ அங்கே பங்களாதேஷ் உதாரணம் எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் மாறிச்சு. கவர்மெண்ட் எதுக்காக மாறிச்சு? அங்கே உள்ள இடஒதுக்கீடுக்காக மாறிச்சு. பியூர்லி பாலிடிக்ஸ்க்காக இருந்துச்சு.
ஆனா ஹிந்து முஸ்லீமா எப்படி மாறுச்சு? உங்களுக்கு புரியுதா? ஷேக் ஹசீனா முஸ்லீம் தானே, அவங்களுக்கு இதுதான் நடந்துச்சு. அப்ப அவங்கள துரத்தி விட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி ஹிந்து முஸ்லீமா மாறுது? பயங்கரவாதத்துக்கு துணை போறவங்க இல்லாட்டி தப்பான எண்ணம் கொண்டவங்க ஆட்சிக்கு வரும்போது அது மக்களை கரப்ட் பண்ணிடும். அப்ப அங்கேயே அண்ணன் தம்பியா புலங்குன இருந்த முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனையாகுது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப நம்ம மக்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நாங்க பாரு, நீ மேத்தும் பாய் பாய், நானும் நீ நண்பர்கள், ஒரு காலத்துல ஒன்னா இருந்தோம், இங்கேருந்து நீ அங்க போனவன் தான், நீ தனிநாடு கேட்டு போனா நீ என்னுடைய பழைய ஆள் தான் அப்படின்னு தனி குடித்தனம் போன மாதிரி அப்படின்னு அங்க வச்சுக்கிட்டு இங்க அடிக்கணும். இது இங்கே அடிக்கும் போது அவர்களுக்கு சாதகமாகும். நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அது வந்து ஒரு முக்கியமான தான். மனிதாபிமானம்லாம் நான் யோசிக்கல. அவர் பயங்கரவாதிகளுக்கு எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுத்துடும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம பார்சல் தடுக்கிறோம். இப்போ நாலு வந்து நீங்கள் வந்து மருத்துவ முறை சிகிச்சை தடுக்க இங்கே பாகிஸ்தான் கூட வெளியேறணும்னு சொல்லிட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே போகிறாங்க. அப்போ அது மனிதாபிமானம் இல்லையா? அவர்களை அடிக்கிறது எல்லா பக்கமும் அடிக்கிற என்ன குழப்பம் இல்லை. இது அவர்களுக்கு வாய்ப்பாக மாறும் நான் சொல்லுவேன். பட் அப்போ சீமான் அவர்களுடைய கருத்து எப்படி பாக்குறீங்க? சரியான 30 கோடி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்ற விதத்துல நான் 30 கோடி அப்பாவி மக்கள் யாருக்கு துணை இருக்கிறாங்க? யாருக்கு துணை இருக்கிறாங்க? பாகிஸ்தான். அப்புறம் பயங்கரவாத துணை நிற்கிறவங்களை நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? நான் ஃபீல் பண்ணுறது அவங்களுக்கு தானே பிரயோஜனப்படும். நான் அமெரிக்காவே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அமெரிக்கா காசு கொடுத்துட்டே இருக்கு, எதுக்கு போகுது காசு? அப்போ 30 கோடி மக்கள் நல்லாட்சியை தேர்ந்தெடுக்கணும் யாரோட கடமை? அந்த நாட்டில் பயங்கரவாதம் தலை தோங்கும், வளர்ந்துகிட்டே போகும், மேலே மேலே போகும். கார்கில் சண்டைக்கு வருவாங்க, 2 தடவை சண்டை போருக்கு வருவாங்க, என்னை அடிச்சுட்டே இருப்பாங்க, காஷ்மீர் கால் அனுப்புவாங்க, பிஓகே ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இல்லை நான் பார்த்துட்டே இருக்க முடியுமா? அதான் அவர் மனிதாபிமானம் பேசுறாரு, நான் பேச மாட்டேன். சரி 100% விடுதா சீமான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாக்குதல் நடத்தலையா? இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்கள் மீது தாக்குதல் நடத்தலையா? அவரோட தாக்குதல் ஒரு அப்பாவி கூட சாகலையா? இந்தியாவில் விட்டுருங்க, ஸ்ரீலங்காவில். அப்ப எங்க மனிதாபிமானம் போச்சு? புரியுங்களா? அண்ணன் புலிகளை ஒரு வார்த்தையோட டவுட் பண்ணவே மாட்டார்ல, அது 100% ஏற்பார்ல. எங்களுடைய தலைவர் தானே சொல்றாரு. அப்ப தாக்குதல்ல ஒரு அப்பாவி கூட இறக்கலன்னு சொல்லட்டும். விமான நிலையத்துல போய் தாக்குதல் நடத்தினாங்களே, எந்த ராணுவ வீரர் இருந்தாரு அங்க? சிவிலியன் விமான நிலையத்தை போய் தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப அங்க அப்பாவி சாகலையா? மனித வெடி கொண்டு போய் பண்ணாங்க. வெறும் அதிகாரிகள் மற்றும் தளபதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மட்டும் தான் பண்ணாங்களா? காமன் மேன்ட்ட போகவே இல்லையா? அப்ப இங்க போர்னு வந்த பிறகு மனிதாபிமானம் கிடையாது. அதுவும் பயங்கரவாதிகள்ட்ட மனிதாபிமானம் கூடவே கூடாது. புரியுங்களா? நான் சொல்லு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர்கள் இன்னும் தூண்டி விட ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க ஏற்கனவே தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் ஆள் கிளம்புறான். சார் ஒருத்தர நீங்க இப்ப இந்த ஒரு பயங்கரவாதிகள் ஒரு 7 பேர் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பகல்காம்ல ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. இந்த 7 பேர் சாக துணிஞ்சு வந்தவன். ஏன்னா அவன் அடிச்சுட்டு போய் ஈஸியா போயிருப்போம்னு நினைக்க மாட்டான். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் சாவு நமக்கு வந்து எப்படி சுத்திடுவாங்கன்னா அவனுக்கு தெரியும். புரியுங்களா? அப்ப சாவான்னு தெரிஞ்சானே வந்திருக்கான். அப்ப எப்படி ரெடி பண்ணுவீங்க ஒருத்தனை? அப்ப மூளைச்செலவு செய்யணும். அப்ப எப்படி மூளைச்செலவு செய்வீங்க? இந்தியா மோசமான நாடு, இந்தியா பிசாசு, இந்தியா ஆச்சா போச்சு ஆச்சா. எனக்கு நல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம முஷரஃபை வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அந்த அதிபராக இருந்த முஷரஃப் வந்து இங்கே வந்திருந்தார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தலைவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறார். ரொம்ப மூக்கடைப்பான ஒரு விஷயம், நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா தயவு செய்து பார்க்கணும். முஷரஃபுடைய மூக்கை உடைக்கிறார். உங்கள் ஊரோட எங்கள் ஊரில் தான் முஸ்லீம் அதிகம் தெரியுமான்னு கேட்குறாரு. பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அதிபர்கிட்ட இந்திய முஸ்லீம் பப்ளிக்ல ஓப்பன் கோரத்தில் உங்கள் ஊரோட எங்கள் ஊரில் தான் முஸ்லீம் அதிகம் தெரியுமா அப்படின்னு. ஆமாம். எங்களால் எங்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியும், உங்களுக்கு தெரியுமா? ஆமா அப்படின்னு. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்துக்கள் அட்லீஸ்ட் 70 to 80 அவர் சொல்றாரு. அட்லீஸ்ட் அடுத்த வார்த்தை சொல்றாரு. நான் சொல்ற குறைந்தபட்சம் எங்களுக்காக குரலுக்கு அவ்வளோ ஆள் இருக்காங்க தெரியுமா? நீ எங்கள்கிட்ட பேசாதன்னு. உங்களுக்கு புரியுதா? இதுதான் இந்திய முஸ்லீமுடைய மனநிலை. அப்ப மக்களுடைய சப்போர்ட்டர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நாங்கள் பாகிஸ்தான் சொல்லுவோம். புரியுங்களா? அது ஸ்ட்ராட்டஜிக்கலா திரும்ப சொல்ல மனிதாபிமான அடிப்படையில் கிடையாது. அண்ணன் சொன்னதுக்கு மட்டுமே உதாரணமா இருக்கும். இந்தியா நம்மளை தாக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் மணிக்கணக்கையெல்லாம் சொல்றாங்க. சரி, இப்போ இன்னும் கூடுதலா போய் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இந்த உணவுப் பொருட்களை எல்லாம் சேகரித்து வைங்க அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார். இது எல்லாமே வந்து ஆயத்தம் ஆயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? போருக்கு எல்லாருமே ஆயத்தம் ஆகணும். நம்ம செயலையும் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அவங்களும் ஆயத்தம் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமில்ல சார். அதாவது தேன் கூட்டில் கை வச்சிட்டோம், இப்படி கொட்டாம விடும். அதுல ஒன்று கை வச்சுட்டாங்க. அவங்களும் எதிர்பார்க்க என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள நம்ம வந்து ஒரு கெஸ்ட்லேயே விட்டுருக்கோம். அவங்க வந்து அலைய விடுறது சுத்த விடுறது. புரியுங்களா? நம்ம வந்து இப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்களா போருக்கு, அப்போ அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்களா? அப்போ நீங்கள் 2வது போர்த்த இன்னும் கடுமையான அவங்க உணர்ச்சி கொந்தளிப்பு வாங்கி பதில் கிடைச்சிருவாங்கல்ல. அப்போ இது நிதானமாக செய்யணுங்க தான் நம்முடைய மூவ்.
அப்போ தயாரிப்பு கட்டாயமாக இருக்கும். நம்ம ஏரியாவிலே பண்ணியிருக்கோம், நம்ம பங்கர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், நம்ம மக்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். அங்கே பூரா வந்து இதில் ஆடியோவில் வந்து அவங்க மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பாதுகாப்பாக இருங்க பத்திரமா சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து எதாவது பண்ணலாம், அதில் ஒன்றும் குழப்பம், நம்ம பண்ணலாங்கிற மாதிரி அவனும் பண்ணலாங்கிறது. அப்போ முன் தயாரிப்பு வந்து 2 பக்கம் நடந்துட்டு. காஷ்மீர்ல பிறந்தவங்களை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தணும், அவங்க கிட்ட வந்து இந்தியாவினுடைய ஆதார் கார்டு இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, அவங்கள சிலரை நாடு கடத்துறதுக்கு இந்தியா முயற்சி செய்யுதுன்றதுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்கன்னு. காஷ்மீரில் பிறந்தவங்க நாடு நடத்த மாட்டாங்களே, ஏன் நடத்த போகிறாங்க? ஆக்கிரமிப்பு காஷ்மீர், ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்க பாகிஸ்தான் நம்முடைய ஓட்டர்ஸ் கிடையாது. இங்கே அங்கேருந்து இங்கே வந்தாங்க, நம்ம கொடுப்போம். நம்ம இன்னைக்கு வந்து அது பாகிஸ்தானை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஊர் ஆதார் கார்டு தான் வச்சிருப்பாங்க, நம்ம ஊர் ஆதார் கார்டு அவங்க இருக்கு. இல்ல நம்ம பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க சிலரையே வந்து நாடு கடத்த முயற்சி செய்யறாங்க அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்றம் அது வந்து இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும், ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியாது. எனக்கு அது தெரியல. அது வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் பண்ண மாட்டோம். காஷ்மீரில் பிறந்தவன் நம்ம ஆள், புரியுங்களா? அவனுக்கு பற்றி இந்த கேள்வியே கிடையாது. ஆனால் வெஸ்ட் பெங்கால்லையும் ஜம்மு காஷ்மீர்லையும் ஒரு ப்ராப்ளம் உண்டு. வெஸ்ட் பெங்கால்காரனையும் பங்களாதேஷ்காரனையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? காஷ்மீர்காரனையும் பிஓகே காரனையும் பிரிக்க முடியாது. ரெண்டுமே சேர்ந்து காஷ்மீர் தான். உங்களுக்கு புரியுதா? அதனால அங்கேருந்து இங்கே 4 பேர் நிறைய வந்துடும். அப்படித்தானே நடக்குது. இங்கே பயங்கரவாதியாக மட்டும்தான் வரணுங்களா, பொழைப்புக்காக வருவான், அங்கே வாழ முடியலன்னு வருவான். அப்போ அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி யாரும் தெரியணும் இல்லாமல் யார் எதுக்காக வந்து. இப்போ பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கோம் பூரா பயங்கரவாதி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம டெய்லி 100 பேர் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் ஆகிறாங்க, சரிங்களா? அவங்க அத்தனை பேரும் ஒரு பயங்கரவாதி அரெஸ்ட் ஆனார் திருப்பூரில் ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன். அவர் வந்து பயங்கரமான தேடப்படும் பயங்கரவாதி. இங்கே அயன் பண்ணிட்டு இருந்தார் திருப்பூரில். அவர் பொண்டாட்டி காய்கறி கடை வச்சிருந்துச்சு, புரியுங்களா? வந்து பார்த்தா 7 வருஷமாக தேடிட்டு வந்து தூக்கி போனாங்க. ஸோ பயங்கரவாதி. ஆனால் வர்றவர் எல்லாருமே பயங்கரவாதிகள் அல்ல. அதே போல் ஜம்மு காஷ்மீர் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து இங்கே ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இங்கே வரக்கூடியவங்க அவங்க எல்லாருமே பயங்கரவாதி இல்லை. ஆனால் அவங்க யார் என்னன்னு தெரியணும்ல, அது பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் நீங்கள் சொல்கிறது காஷ்மீர்காரங்களுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. பிஓகேங்கிறது கேஸ் பை கேஸாக. ஏன்னா பிஓகேல ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது இந்தியா நிலைப்பாடு, ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம கவர்மெண்ட் வந்து இந்தியா நிலைப்பாடு. அப்போ அதில் என்ன மாதிரி நிலைப்பாடு இருப்பாங்க, யார் என்னங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே தவிர அவங்க நாடு கடத்துவாங்கன்னு தெரியல. எனக்கு நீங்கள் சொன்ன கேஸில் என்ன ஆயிருக்குது நிறைவா இப்போ பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தது, அது குறித்து உங்களுடைய பார்வை? நான் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் சொல்லி அவருடைய ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொன்னேன், அவருடைய ட்ராக் ரெக்கார்டு நான் சொன்னேன். ரஜினிகாந்த் சொன்னது வந்து நரேந்திர மோடி போராளி அப்படின்னு. போராளின்னா அது வந்து துப்பாக்கி ஏந்தவர் தான் போராளிங்கிறது இல்லை. மகாத்மா காந்தி ஒரு பெரும் போராளி ஒத்துக்கணும்ல, அவர் என்னைக்கு துப்பாக்கி ஏந்தினாரு? ஸோ போராட்டம் என்பது ஆயுதமாகத்தான் இருக்கணும், ஆயுதமும் கூட. நான் அது மாதிரி உடனே நம்ம வந்து சாத்தியமாக போராட போகிறோம் பாகிஸ்தானுக்கு அந்த பிஸ்னஸ்லாம் போல. அது எப்படி என்பது நாம் தீர்மானிப்போம், நம்ம கவர்மெண்ட் தீர்மானிப்போம். மத்திய அரசு நமக்கு வேண்டுகோள் கொடுத்தது போல அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்கிற இடத்துல நாம் இருக்கக்கூடாது. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம், துணை நிற்போம். அந்த இடத்துல நம்ம நிற்போம். ராணுவ வீரர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இப்போது தேவைப்படுவது நம்முடைய ஆதரவும் துணை. அதை கொடுப்போம், மற்றெல்லாம் தன்னால் நடக்கும். அடுத்து என்ன நடக்க இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? எனக்கு எந்த யூகமும் இல்லை, எனக்கு எதாவது தெரிஞ்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை. பொறுத்திருந்து பேசுவோம். நன்றி.